ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறு விஷயத்தில் இதை நான் சொன்னேன். இது மாதிரி அண்ணி இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை சொன்னதுக்கு அவங்க அது மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ ஏன் எதையாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போனா என்ன நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி எவ்வளோ நாள் தான் உன் ஹஸ்பண்ட் வேலை இல்லாமல் இருப்பார், நீ தானே ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், உனக்கு அவரை வெளிநாடு அனுப்பணுங்கிற எண்ணமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னோடனே, அது மாதிரிலாம் அவங்க பேசுகிற ஆள் கிடையாது. என்கிட்ட கூட அவங்க சொன்னாங்க, இது மாதிரி பார்த்துக்கலாம் தம்பி, மெதுவாக போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, குழந்தை இருக்கட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னோடனே, அவங்க உங்கள்கிட்ட அப்படி பேசுகிறாங்கங்க, ஆனால் அவங்க அது மாதிரிலாம் கிடையாது. என்கிட்ட நேற்று கூட எங்கள் அம்மா வந்திருந்தப்போ கூட இது மாதிரி தான் பேசினாங்க. அது கூட அம்மா சொன்னிச்சு, என்ன அவர் இப்போ ஒரு 6-7 மாதம் தானே ஆகுது, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது அப்படின்னு கூட அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை ஒரு விஷயமா எடுத்துக்கல. 2-3 தடவை இந்த வாரத்திலேயே 2-3 நாள் சொன்னாங்க. நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே, சரி விடு, நான் நானும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படி நம்ம 2 பேரும் போகிற மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கூட நம்ம கொஞ்சம் கடன் வாங்கி கூட போயிடலாம். அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. நான் கடன் வாங்கி கூட போகலாம், பண்ணலாம். அதை நீ எதுவும் யோசிக்காத, நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் எங்கள் அத்தையோட தங்கச்சி, அதாவது எங்கள் மாமியாரோட தங்கச்சி வந்தாங்க. அவங்க எப்படி இருக்கு ராஜி, என்ன ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு காமிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க என்னத்துக்கு? காமிச்சிட்டு தான் இருக்கிறோம். அதான் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் ஓகே தான், அப்புறம் ஏன் ஒன்றும் இதாக மாட்டேங்குது, என்ன ஒரு நல்ல எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க என்னன்னு கேட்டோன்னே, அப்புறம் அவங்க ஒரு டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நீங்கள் போங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ கன்சீவாக இருக்குது பொண்ணு, நீங்கள் போங்க, ஆனால் செலவு தான் கொஞ்சம் அதிகமாகும், ஆனால் ஒரு 2 மாதம் காட்டினீங்கன்னா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அத்தையும் சொன்னாங்க, செலவை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு காமிச்சிட்டு வந்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். இது மாதிரினோடனே, ஆமாம் வர்றவங்களாம் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இது மாதிரின்ட்டு. ஆனால் நான் சொன்னேன், நம்ம இந்த ஒரு தடவை லாஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமேங்க, ஏங்க எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது பண்ணிக்கிறதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு எது எது கரெக்டாக இருக்கணுமோ அதை நம்ம சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி அப்போனா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டு போயிட்டுருக்க முடியாது, ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் விடுங்க, எதாக இருந்தாலும் ஒரு 2-3 மாதம் நீங்கள் எனக்காக கேளுங்க அப்படின்னோடனே, அப்புறம் கொஞ்சம் நேரம் அவரை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சுட்டேன் இங்கே போகிறதுக்கு. அதே மாதிரி சொல்லி அட்ரஸ்லாம் வாங்கிட்டு மறுநாள் கார்லேயே போனோம். ஏன்னா அது இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலுங்கிறனால சரின்னு சொல்லிட்டு கார்லேயே போனோம். காரில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா அத்தை நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து அப்பாயின்மெண்ட் மட்டும் போட்டிருந்தேன். அப்பாயின்மெண்ட் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க இது மாதிரி எல்லாமே எங்களுக்கு டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தாங்க. இது மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு சொல்லி எடுத்தாங்க. பழைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்ததையுமே அவங்க ஒரு கன்சிடர் பண்ணாங்க. இது மாதிரி இது பண்ணுறதுக்காக கன்சிடர் பண்ணாங்க. உடனே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒருத்தவங்க அவங்க பாசிட்டிவாக கொஞ்சம் பேசினதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு சில இது நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஒரு இதுக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அவங்க பேசின விதம் மற்ற ஹாஸ்பிட்டலோட இவங்க கொஞ்சம் நம்பிக்கையாக பேசினாங்க. கண்டிப்பாக இதாகிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பாசிட்டிவாக பேசினதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே அதை சொன்னோம். மறுநாள் பாசிட்டிவாக பேசுனதுக்கு அப்புறம் தாண்டி நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சில விஷயங்கள் இருக்கும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஒரு இது இருக்கோ அதை நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு எதையும் நம்ம யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறனால நான் முடிவு பண்ணிட்டு, சரி பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எதாக இருந்தாலும்
நம்ம இது பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன். ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தா தான் அவர் ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இது பண்ணுவார். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவரால் எதையுமே வந்து சமாளிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு முடியாத மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணோன்னே அவங்களும் கொஞ்சம் நம்பிக்கையாக பேசினாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வாங்க 1 வீக் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டேப்லெட்ஸ் எல்லாம் மட்டும் எங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட்டை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து அத்தை வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து